ஹலோ மேக்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து புதுசாக எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச் அகேட் ஷேப்பில். ஸோ அந்த மோல்டை நான் காட்டுறேன். அது காட்டினா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த மோல்டு, இவ்வளோ பெரிய சைஸ் மோல்டில் வந்து எனக்கு ஆர்டர் வந்துச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேஷன் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களோட கார்லண்ட், அப்புறம் மெட்டி, அப்புறம் நிறைய திங்ஸ் சொல்லியிருந்தாங்க. இது வந்து நம்ம பேபி ப்ளூ தீமில் வந்து பண்ண போகிறோம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் அதுதான் நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மோல்டு, இந்த ஷேப் வந்து நான் 8 இன்ச்சில் பண்ணியிருக்கேன், 10 இன்ச்சில் பண்ணியிருக்கேன். பட் 12 இன்ச்சில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். அதுவும் இதோட திக்னஸ் பாருங்களேன், ரொம்பவே இது திக்காக இருக்குது. அண்ட் இந்த மோல்டே வந்து நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ வந்து ட்ரெஸ்ஸுன்னு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, பயங்கர வெயிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணலான்னு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஓகே, நம்ம இப்போ மோல்டு வந்து நல்லா க்ளீன் பண்ண வேண்டியதான். ஸோ க்ளீன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணணுன்னு மட்டும் தான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ குட்டி குட்டி டஸ்ட் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை அப்படியே உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, ஃபைனலி நம்ம வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா டஸ்ட் எதுவுமே இருக்காது, இப்படி க்ளீனாக இருக்கும். ஃபைனலி நம்ம வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெசனை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே போர் பண்ணுற வேலை தான். அதுக்கப்புறம் நம்ம அதோட கஸ்டமைசேஷன்லாம் நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரெசன் பண்ணும்போது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியர்னால எனக்கு அதை பற்றி கொஞ்சம் ஐடியா நிறையாவே இருக்குது, நாலேஜும் இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன சேஃப்டி மெட்டீரியல்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட்டு கம்மிங் இதில் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் கண்டிப்பாக ரெசன் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி இப்போ தெரியாது, பட் கொஞ்சம் கொஞ்சமாக அது அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், தயவுசெய்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஹேர் நல்லா வந்து டை பண்ணிக்குவேன். பிகாஸ் ஹேர் வந்து திடீர்னு வந்து மெஸ்ஸி ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹேர் வந்து டை பண்ணிவிட்டு அப்புறம் க்ளவுஸ் வந்து வியர் பண்ண போகிறேன். க்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரீயூசபிள் க்ளவுஸ் தான். ஸோ அதனால் இதை வந்து ஃபஸ்ட்டு 2 கையிலையுமே நான் எப்போவுமே போட்டுப்பேன். பிகாஸ் ரெசின் மிக்ஸ் பண்ணுறப்போ எப்படியாவது வந்து ஏதாவது சின்னதாக வந்து கூட ரெசின் வந்து கையில் பட்டுரும். ஸோ அதுக்காக தான். அண்ட் இன்னொன்று திங் வந்து நான் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரான்ஸ். ஸோ ரெசின் ஏப்ரான்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஏப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இதுவுமே ரீயூசபிள் தான். ஒரு ஏப்ரான் வந்து 20 ரூபீஸ் அவ்வளோதான் வரும். ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ரீயூஸும் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ இதுதான் ஏப்ரான் வந்து ஏன் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ட்ரெஸ்ஸஸ் வந்து நிறையா நான் ரெசின் பண்ணும்போது டேமேஜ் ஆகிடுதும். அதே வந்து ஏதாவது பெயிண்ட் பட்டால் கூட நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். பட் ரெசின் பட்டால் அது வந்து கண்டிப்பாக வாஷே பண்ண முடியாது. அதனால தான் நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டோரில் பார்க்கும்போது இந்த ஏப்ரான்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதனால் அப்படியே வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் வந்து இந்த மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னோடய ஸ்டோர்லேயே வந்து விசிட் பண்ணலாம். என்னோடய ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. திவ்ஸ் ரெசின் ஸ்டோரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர்லேயே காண்டாக்ட் பண்ணால் கூட நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஸ்பிரேட்டர் மாஸ்க். இந்த மாஸ்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ சப்போஸ் வந்து உங்களுக்கு ப்ரீத் பண்ணக்கப்புறம் வந்து இந்த பேட்ஸ் வந்து டஸ்ட் ஆகிட்டுனா நீங்கள் வந்து வேறு கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு 5 பேட்ஸ் கிட்ட கொடுத்துருந்தாங்க. ஸோ ரெசின் வந்து நீங்கள் ஃபுல் டைம் இந்த மாஸ்க் வந்து உங்களால் போட முடியாது. பட் போட்டால் நல்லது தான். பிகாஸ் உங்கள் ரூமோட டெம்பரேச்சர் வந்து பொறுத்து. அதே வந்து நீங்கள் ரெசின் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக மாஸ்க் வியர் பண்ணியே பண்ணுங்கள். ஏன்னா ரெசினை விட இந்த ஹார்ட்னரோட ஸ்மெல் தான் ரொம்பவே வரும். ஸோ அதனால தான் இந்த மாஸ்க் நான் வந்து எப்போவுமே போட்டிருப்பேன் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலி மிக்ஸ் பண்ண போகலாம். ஓகே, இப்போ ஃபைனலி நம்ம வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னர் வந்து போர் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த 12 இன்ச் மோல்டுக்கு வந்து கொஞ்சம் நிறையவே தேவைப்படும். ஸோ அதனால தான் வந்து 2 கப் மிக்ஸ் பண்ணலான்னு வச்சுருக்கேன். ஸோ ஒரு கப் வந்து ஆல்ரெடி வந்து ஊற்றி வச்சுட்டேன். இன்னொரு கப்பும் அதே மாதிரி போட்டு 2மே சைமல்டேனியஸில் வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இந்த ஸ்டிக் வச்சு தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பிக்மெண்ட் பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்கை ப்ளூ கலர் ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்சே வந்து ரொம்ப தாராளமாக தேவைப்படும். ஸோ இந்த கலர்ஸுமே வந்து நம்ம ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இஃப் யூ நீட். அண்ட் இந்த கலரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த கலர் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி வருதுன்னு.
ஆக்சுவலி கலர் வந்து பார்த்திங்கன்னா, எப்பவுமே ஒரு பிஞ்ச் தான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து கலர் பத்தலைன்னா நெக்ஸ்ட் பிஞ்ச் வந்து ஆட் பண்ணுவேன். பிகாஸ் கலர் லைட்டா இருந்துச்சுன்னா, அத வந்து டார்க் ஆக்கிக்கலாம். அதே வந்து டார்க் ஆச்சுன்னா, லைட் ஆக்குறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் வந்து அப்படி பண்ணுவேன். ஸோ, இப்போ வந்து நம்மளுக்கு கலர் வந்து கரெக்ட்டா தான் இருந்துச்சு. ஸோ, அப்படியே வந்து ரெசின்ல வந்து போர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பார்க்கலாம் எப்படி க்யூர் ஆயிருக்குன்னு. ஸோ, நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா, சூப்பர்பா வந்து கிளாஸி ஃபினிஷ்ல வந்து பேஸ் லேயர் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதில வந்து அவங்க ஃப்ளவர்ஸ் அப்புறம் நெறைய திங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. எனக்கு அந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க நல்லா நீட்டா ட்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்ல ஷேப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட இன்விடேஷனில் அவங்க 2 பேரோட நேம்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை வச்சுட்டு 2 பேங்கிள்ஸும் அப்புறம் தாலி இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மெட்டி இதையுமே வந்து ஆட் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள்ஸ்குள்ளே வந்து அவங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபோட்டோஸ் வந்து 2 ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணியிருந்தோம். இது என்ன ஹார்ட்டில் வந்து நடுவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆக்சுவலி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3 கிளாத் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அது என்ன கிளாத்லாம் எனக்கு தெரில. ஸோ ஃபைனலி டெக்கரேஷன்ஸ்க்காக கோல்டன் ஃப்ளேக்ஸ் அப்புறம் பியர்ஸ் இது எல்லாமே ஆட் பண்ணியிருந்தோம். அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு பர்சனலாக இந்த ஃப்ரேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டாட்டா பை பை மக்களே. see you next video.